மதுரை மாவட்டம் துவரிமான் அருகே பெங்களூரு கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் நிழல் தரும் மரங்கள் சோலையாக காட்சி தந்த நிலையில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக 70 ஆண்டு மரங்கள் வேரோடு வெட்டி அகற்றப்பட்டு வருகின்றன. இந்த சாலையின் குறுக்கே 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பால கட்டுமான பணி நடந்து வரும் நிலையில் பாலத்தின் இருபுறங்களிலும் சாலை விரிவாக்க பணிக்காக மரங்கள் வெட்டப்படுகின்றன. 30 வருஷமா அதில் டிராவல் பண்ணிட்டு இந்த மரத்தை வெட்டுறது மனசு ரொம்ப வலிக்குது. இந்த இடம் எங்களுக்கும் என் குடும்பத்தாருக்கும் நிறைய நாள் பயன்பட்டுருக்கு. என்ன காரணம், நாங்கள் வரும்போதெல்லாம் இங்கே நிறுத்திட்டு தான் போவோம். தினந்தோறும் நான் காலையில் இந்த இடத்துல வந்தோன்னா இந்த ரம்மிய குடை அமைப்புகளை பழைய ஸ்டில்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். ஒரு அமைப்பு ஒரு குடையாக இருக்கும். இந்த மரங்கள் இத்தனை மரங்கள் இறக்குது அப்படின்றது மனசு வேதனையாக தான் இருக்குது. இது அரசாங்கம் கொஞ்சம் தடுத்து நிறுத்தி இதுக்கு பதிலாக மாற்று வழிகளை ஏற்படுத்தணும். வெட்டப்படும் மரங்களுக்கு இணையாக புதிய மரங்களை நட்டு வளர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த மரங்களாம் வெட்டுறாங்க, இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை. கேட்டால் ரோடு அகலப்படுத்தணும் அந்த மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கு மாற்று வழி எதுவும் பண்ணுறாங்களா? மாற்று வழினா மறுபடியும் இதுக்கு அதிகமான மரங்கள் நட்டால் நல்லாயிருக்கும். ஒரு மரம் வெட்டினா குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 மரக்கன்னாச்சும் நடணும். இந்த அரசாங்கம் நடவே மாட்டுறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல நடவே இல்லை. இங்கிட்ட பின்னாடி இந்த இடம் புறம்போக்கு தான். இந்த மரத்தை வெட்டி தான் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த புறம்போக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நிறைய உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதி. இப்படி பசுமையாக இருக்கிறது அழிகிறத பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.